நம்ம தோட்டத்து சொரக்காய் வந்துடுச்சு பாருங்கள். ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. கட் பண்ணிடலாம். நல்ல வெயிட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே விட்டோம்னா முத்தி போயிடும். அதனால் செம வெயிட்டாக இருக்குங்க. நான் பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணிட்டேன். காய் செம வெயிட்டாக இருக்குங்க. எப்படியும் ஒரு 1.5-2 கிலோ இருக்கும். நம்ம பேரெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பறிக்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு. எல்லாமே நல்ல சைஸாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், வெயிட்டு தாங்க முடியாமல் எல்லாம் கிளையெல்லாம் தொங்கிட்டுருக்கு. எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிடலாம். இது கெடவும் கெடாது பாருங்கள். பாருங்கள், எல்லாம் பேரும் பறிச்சிட்டேன். ஒரு ஃபுல் பேஸ்கெட்டு வந்திருக்கு. ஒரு 2-3 கிலோ வந்திருக்கும். இனியும் கொஞ்சம் காயெல்லாம் நான் விட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பழுக்கட்டும். இன்னி கொஞ்சம் பழுக்கட்டும். அது வரையிலும் விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் இவ்வளோ பறிச்சும் இனியும் காயெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்ம ஊர் கத்திரிக்காய் கூட வந்திருக்கு. எல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு. எல்லாத்துலேயுமே பூ விட்டுருக்கு பாருங்கள். தக்காளி பழம்லாம் நிறையா பழுத்துருக்கு எல்லா செடியிலையும். எல்லாத்தையும் இப்போ பறிச்சிடணும். எல்லாத்தையும் பறிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். நிறைய செடிகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே பறிச்சுட்டு காட்டுறேன். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண காய்கறிகள் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக பேர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே.